Hello friends, welcome to VRS Learning. இன்னைக்கு நம்ம சேனலில் 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் லெசன் 7 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் இந்த லெசன்லேருந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் இது எல்லாமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 2 மார்க்ஸ், த்ரீ மார்க்ஸ், 5 மார்க்ஸ். இப்போ வாங்க புக்கில் 2 மார்க்ஸ் எங்கெங்கே இருக்குதுன்னு மார்க் பண்ணிடலாம். பேஜ் நம்பர் 51 எலாஸ்டிசிட்டி இதுலேருந்து இது வரைக்கும் வித் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் அதே பேஜில் பிளாஸ்டிசிட்டி இதுலேருந்து இது வரைக்கும் வித் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 52ல் ஸ்ட்ரெஸ் இதுலேருந்து இது வரைக்கும். இந்த கொஷினுக்கு கண்டிப்பாக எஸ்ஐ யூனிட் வந்து மென்ஷன் பண்ணணும். ஃபோர்ஸ் அப்படின்னா அதோட யூனிட் வந்து நியூட்டன், ஏரியா வந்து மீட்டர் ஸ்கொயர். ஸோ அந்த மீட்டர் ஸ்கொயர் மேலே வரும்போது நியூட்டன் மீட்டர் இன்வெர்ஸ் 2 மாறிடும். பேஜ் நம்பர் 53ல் ஸ்ட்ரெயின் இதுலேருந்து இது வரைக்கும் இதுக்கு எஸ்ஐ யூனிட் கிடையாது. நெக்ஸ்ட் அதே பேஜில் எலாஸ்டிக் லிமிட் இதிலிருந்து நெக்ஸ்ட் பேஜில் இது வரைக்கும். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 54ல் ஹூக்ஸ் லா இதுலேருந்து இது வரைக்கும். இது எழுதிட்டு ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு ஸ்ட்ரெயின், அதாவது ஸ்ட்ரெஸ்ஸோட சிம்பிள் வந்து சிக்மா, ஸ்ட்ரெயினோட சிம்பிள் வந்து சமேஷன். இதை ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. பேஜ் நம்பர் 58ல் பாய்சான்ஸ் ரேஷியோ இதுலேருந்து இது வரைக்கும் மேலே கொடுத்துருக்க அந்த ஃபார்முலா. பேஜ் நம்பர் 60 விச் ஒன் இஸ் மோர் எலாஸ்டிக், ரப்பர் ஆர் ஸ்டீல் இதுலேருந்து இது வரைக்கும். இந்த மாதிரி ரீசனிங் கொஷின்ஸ் கூட 2 மார்க் கம்பல்சரியில் கேட்க சான்சஸ் இருக்குது. பேஜ் நம்பர் 63 பாஸ்கல்ஸ் லா இதுலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 64 ஆர்ச்சிமிடிஸ் பிரின்சிபல் இதுலேருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட் அதே பேஜில் லா ஆஃப் ஃப்ளோட்டேஷன் இதுலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 66ல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி இதிலிருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 67ல் ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ இதுலேருந்து இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இதுலேருந்து இது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட், இதுலேருந்து இது வரைக்கும் தேர்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் அதே பேஜில் டர்புலன்ட் ஃப்ளோ இதுலேருந்து இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இதுலேருந்து இது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட். பேஜ் நம்பர் 68ல் ரெனால்ட் நம்பர் இதுலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 69ல் டெர்மினல் வெலாசிட்டி இதுலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 70ல் ஸ்டோக்ஸ் லா இதுலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 72ல் why the water bugs and water striders walk on the surface of the water இதிலிருந்து நெக்ஸ்ட் பேஜில் இது வரைக்கும். இதுவும் ஒரு ரீசனிங் கொஷின் தான். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 73ல் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் அ லிக்விட் இந்த 4 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்க ஹெட்டிங் மட்டும் எழுதுனா போதும். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 74ல் சர்ஃபேஸ் எனர்ஜி இதுலேருந்து இது வரைக்கும். இதோட எஸ்ஐ யூனிட் பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் அப்படின்னா ஜூல் அப்படின்னு வரும், ஏரியா அப்படின்னா மீட்டர் ஸ்கொயர். இப்போ இந்த மீட்டர் ஸ்கொயர் மேலே வரும்போது ஜூல் மீட்டர் இன்வெர்ஸ் 2 மாறிடும். ஒர்க்குக்கு ஜூல் போட்டால் இந்த எஸ்ஐ யூனிட் வரும். சப்போஸ் இப்போ ஒர்க்குக்கு நம்ம வந்து ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் அப்படின்னு எழுதணும் அப்படின்னா ஃபோர்ஸ்னால் நியூட்டன், டிஸ்டன்ஸ் அப்படின்னா மீட்டர் பை மீட்டர் ஸ்கொயர் வரும். மேலே ஒரு மீட்டரும் கீழே ஒரு மீட்டரும் கேன்சல் ஆகிடும். அப்போ நியூட்டன் இந்த மீட்டர் மேலே வந்துச்சு அப்படின்னா மீட்டர் இன்வெர்ஸ் 1. இந்த 2 எஸ்ஐ யூனிட்டுமே சர்ஃபேஸ் எனர்ஜிக்கு இருக்குது. நெக்ஸ்ட் அதே பேஜில் சர்ஃபேஸ் டென்ஷன் இதுலேருந்து இது வரைக்கும். இதோட எஸ்ஐ யூனிட் பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்ஸ் அப்படின்னா நியூட்டன், லென்த் அப்படின்னா மீட்டர். இப்போ இந்த மீட்டர் மேலே வந்துருச்சு அப்படின்னா நியூட்டன் மீட்டர் இன்வெர்ஸ் 1 ஆகிடும். இதான் இதோட எஸ்ஐ யூனிட். பேஜ் நம்பர் 76ல் ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் இதுலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 79ல் கேபிலாரிட்டி இதுலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 83ல் பெர்னோலிஸ் தியரம்
இதுலேருந்து இது வரைக்கும். We use straw to suck soft drinks. Why? இந்த கொஷினுக்கு புக்கில் ஆன்சர் இல்லை. இந்த ஆன்சரை காப்பி பண்ணிக்கோங்க. இதுவுமே ஒரு ரீசனிங் கொஷின் தான். அவ்வளோதான். இப்போ 2 மார்க்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ 3 மார்க்ஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 63ல் பாஸ்கல்ஸ் லா அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன். பாஸ்கல்ஸ் லா வந்து ஃபஸ்ட்டு நம்ம 2 மார்க்கில் படித்ததை எழுதிடுறோம். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் வந்து ஹைட்ராலிக் லிஃப்ட். இதிலிருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட் கொஷின் பேஜ் நம்பர் 67ல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோ அண்ட் டர்புலன்ட் ஃப்ளோ. இது ஆல்ரெடி நம்ம 2 மார்க்கில் படிச்சிருக்கோம். அதையே கூட நம்ம டிஃப்ரென்ஸ் பிட்வீனுக்கு எழுதிக்கலாம். பேஜ் நம்பர் 70ல் எக்ஸ்பிளைன் ஸ்டோக்ஸ் லா. இதிலிருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 71ல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் விஸ்காசிட்டி. இந்த 4 பாயிண்ட்ஸ். பேஜ் நம்பர் 75ல் ரிலேஷன் பிட்வீன் சர்ஃபேஸ் டென்ஷன் அண்ட் சர்ஃபேஸ் எனர்ஜி. இதிலிருந்து இந்த டயக்ராம் வரைக்கும். பேஜ் நம்பர் 80ல் அப்ளிகேஷன் ஆஃப் கேப்லாரிட்டி. இந்த 4 பாயிண்ட்ஸ். பேஜ் நம்பர் 82ல் ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி. இதிலிருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட் அதே பேஜில் ப்ரெஷர், கைனட்டிக் அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் லிக்விட்ஸ். இதிலிருந்து நெக்ஸ்ட் பேஜில் இது வரைக்கும். அவ்வளோதான். இப்போ 3 மார்க்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் 5 மார்க்ஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 55ல் டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. இதிலிருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட் பேஜில் இதிலிருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட் கம்ப்ரெசிபிலிட்டியில் இதிலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 57ல் ரிஜிடிட்டி மாடலஸில் இதிலிருந்து இந்த ஈக்குவேஷன் வரைக்கும். பேஜ் நம்பர் 59ல் எலாஸ்டிக் எனர்ஜி. இதிலிருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 69ல் எக்ஸ்பிரஷன் ஃபார் டெர்மினல் வெலாசிட்டி. இதிலிருந்து நெக்ஸ்ட் பேஜில் இது வரைக்கும். பேஜ் நம்பர் 71ல் பாய்சோலஸ் ஈக்குவேஷன். இதிலிருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 80ல் சர்ஃபேஸ் டென்ஷன் பை கேபிலரி ரைஸ் மெத்தட். இதிலிருந்து நெக்ஸ்ட் பேஜில் இது வரைக்கும். பேஜ் நம்பர் 83ல் பெர்னாலிஸ் தியரம். இதிலிருந்து பேஜ் நம்பர் 84ல் இது வரைக்கும். நெக்ஸ்ட் இதுலேருந்து இது வரைக்கும். தேர்ஃபோர்லேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 85ல் வெஞ்சுரி மீட்டர். இதிலிருந்து நெக்ஸ்ட் பேஜில் இது வரைக்கும். அவ்வளோதான். இப்போ 5 மார்க்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 56ல் எக்ஸாம்பிள் 7.2. பேஜ் நம்பர் 57ல் எக்ஸாம்பிள் 7.3. பேஜ் நம்பர் 58ல் எக்ஸாம்பிள் 7.4. பேஜ் நம்பர் 59ல் எக்ஸாம்பிள் 7.5. பேஜ் நம்பர் 63ல் எக்ஸாம்பிள் 7.7. பேஜ் நம்பர் 66ல் எக்ஸாம்பிள் 7.9. பேஜ் நம்பர் 75ல் எக்ஸாம்பிள் 7.10. பேஜ் நம்பர் 79ல் எக்ஸாம்பிள் 7.11. பேஜ் நம்பர் 81ல் எக்ஸாம்பிள் 7.12. நெக்ஸ்ட் அதே பேஜில் எக்ஸாம்பிள் 7.13. பேஜ் நம்பர் 82ல் எக்ஸாம்பிள் 7.14. அவ்வளோதான். இப்போ எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் எல்லா சம்ஸும் பார்த்து தான் ஆகணும். இந்த வீடியோவில் 7th லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் 8th லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.